ஓம் சாந்தி. 18/4/2025 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவின் முன்பாக அமர்ந்து அவர் மூலம் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சத்யுக ராஜ பதவிக்கு தகுதியுள்ளவர் ஆவதற்காக அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். நம்முடைய தந்தை தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் சத்குருவாகவும் உள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறார், பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காக, ஓர் ஆதி சனாதன தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. தந்தை இப்போது குழந்தைகள் நமக்கு மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவதற்கான படி சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த தொழிலை குழந்தைகளாகி நம்மை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்வதில்லை. ஆத்மா இல்லாமல் சரீரத்தால் எதுவும் செய்ய இயலாது. எனது ஆத்மா பாவாத்மாவா அல்லது புண்ணியாத்மாவா? நீங்கள் அறிவீர்கள். எனது ஆத்மா சத்தியுகத்தில் புண்ணிய ஆத்மாவாக இருந்தது. ஆத்மா ஸ்வயம் சொல்லும், நான் சத்தியுகத்தில் சத்தோ பிரதானமாக அல்லது உண்மையான தங்கமாக இருந்தேன். சத்தோ பிரதானம் என்றால் சீர்திருத்தப்பட்டது, தமோ பிரதானம் என்றால் சீர்கெட்டு போனது. பாடலும் பாடுகிறார்கள், சீர்கெட்டு போனவர்களை சீர்திருத்த வாருங்கள். பழைய உலகம் கெட்டுப்போய் உள்ளது. ஏனென்றால் இது ராவனுடைய ராஜ்யம். ராவனுடைய ராஜ்யத்தில் அனைவரும் கெட்டு போய்விட்டார்கள். தந்தை மீண்டும் சீர்திருத்த வந்துள்ளார். சத்தியுகத்தில் கூட குழந்தைகள் கர்ப்ப மாளிகையில் இருப்பார்கள். ராவண ராஜ்யத்தில் கர்ப்ப ஜெயிலில் உள்ளார்கள். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது உறுதி செய்கிறார்கள், நான் இனிமேல் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன் என்று. ஆனால் இதுவோ பாவ ஆத்மாக்களின் உலகம். வெளியில் வந்ததுமே மீண்டும் பாவம் செய்ய தொடங்கி விடுகிறார்கள். சத்தோ பிரதான ஆத்மா மேலிருந்து வரும்போது எந்த தண்டனையும் அனுபவிக்க முடியாது. கிறிஸ்துவின் ஆத்மா தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றது. அதனால் அதற்கு எந்த தண்டனையும் கிடைக்க முடியாது. கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றினார், ஆனால் அவருடைய ஆத்மா எந்தொரு விக்ரமம் செய்யவில்லை. அவர் யாருடைய சரீரத்தில் பிரவேசமாகி இருக்கிறாரோ அவருக்கு துக்கம் ஏற்படுகின்றது. அவர் சகித்து கொள்கிறார். கிறிஸ்துவின் ஆத்மா துக்கத்தை அனுபவிக்க முடியாது. பாபா நம்மை தகுதியுள்ளவராக ஆக்கிக் கொண்டே இருக்கின்றார். பாபா சொல்கிறார், இப்போது நீங்கள் பிகாரியிலிருந்து நிர்விகாரியாக ஆக வேண்டும். பாபா புரிய வைக்கின்றார், இப்போது உங்களுக்கு இது இறுதி பிறவி. மரண உலகம் அழிந்துவிடப் போகின்றது. இதன் பிறகு விகாரி மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அதனால் பாபாவிடம் தூய்மையாக ஆகுவதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் பொய்யான உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றனர். உலகம் முழுவதிலும் யாருமே இறைவனாகிய தந்தையை பற்றி அறிந்திருக்கவில்லை. அழைக்கவும் செய்கின்றனர், பூஜையும் செய்கின்றனர். ஆனால் அவரது தொழில் பற்றி யாருக்கும் தெரியாது. பரம்பிதா பரமாத்மா நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். பாபாவிடம் கொடுத்துள்ள உறுதியை நாம் காப்பாற்ற வேண்டும். பவித்திரமாக இருப்பேன் என்று உறுதிமொழி கொடுங்கள். காமம், கோபம் முதலிய பூதங்கள் மீது அவசியம் வெற்றி பெற வேண்டும். நடமாடும் பொழுதும் சுற்றி வரும்போதும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் பாபா நினைவில் இருக்க வேண்டும். இப்போது நாடகம் முடிவடைந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த இறுதி பிறவியில் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பியவராக ஆகி தனது முகத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. எந்த குழந்தைகள் அனைத்து பொக்கிஷங்களால் சதா தன்னை நிரப்பிக் கொள்கிறார்களோ, தன்னை முழுமையானவராக ஆக்கிக் கொள்கிறார்களோ, அவர்கள் கண்கள் மற்றும் நெற்றியின் மூலம் ஈஸ்வரிய நஷா தென்பட வேண்டும். அவர்களின் முகமே சேவை செய்கின்றது. யாரிடம் அதிகம் மற்றும் குறைவாக சேமிப்பாகின்றதோ
அது கூட அவர்களின் முகத்தின் மூலம் தென்படும். எப்படி யாராவது உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர் முகத்தின் ஜொலிப்பு தென்படும். அதே போல உங்களுடைய முகம் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் தெளிவுபடுத்தும் பொழுதுதான் உண்மையான சேவாதாரி என்று சொல்லலாம். நேரம் மற்றும் எண்ணத்தின் பொக்கிஷத்தை மிச்சப்படுத்தி சேமிப்பின் கணக்கை அதிகரியுங்கள். ஒருவர் மற்றவருக்கு இனிப்பை பகிர்ந்து அளிக்கும் பொழுது அதில் வாய் சிறிது நேரத்திற்கு இனிப்பாக மாறுகின்றது. ஆனால் தன்னை இனிமையானவராக மாற்றுங்கள். வாயில் சதா இனிமையான வார்த்தைகளை பேசுவார்கள். எவ்வாறு இனிப்பை சுவைத்து மற்றவர்களுக்கு சுவைக்க கொடுப்பதன் மூலம் குஷி அடைகிறார்களோ அதுபோல இனிமையான பேச்சு தானும் மகிழ்ச்சி அடைந்து மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய வைப்பார்கள். இதன் மூலம் சதா அனைவரையும் இனிமையானவராக மாற்றுங்கள். சதா இனிமையான பார்வை, இனிமையான வார்த்தை, இனிமையான செயல் இருக்கட்டும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.